இப்போ அதானி தொடர்பா தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய 4 முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வாங்கின விஷயத்துல வந்து 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்ஸ்க்கு மார்க்கெட் ரேட் விட 2000 கூட கோட் பண்ணிருக்காங்க. வாங்கி 1.5 வருஷம் ஆன ரேட்டை இப்ப அதை கோட் பண்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாடு மின்வாரத்துக்கு இதனால நஷ்டம் ஏற்படும். சோலார் பவர் வாங்கினதுல யூனிட் கணக்கு படி பார்த்தாலே குறைஞ்சபட்சம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு அரசுக்கு நஷ்டம் ஏற்படும். டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின விஷயம் 45,800 டிரான்ஸ்ஃபார்மர் மார்க்கெட் ரேட்டை விட 3 லட்சம் ரூபாய் கூட வாங்கினதுனால 400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். இப்ப அடுத்து அதானி கார்பரேஷன் நிலக்கரி வாங்குறது இவங்க ஒப்பந்தம் போடுறதுனால அதுல வர நம்பர்ஸ் அதுவுமே சந்தேகத்துக்குரியதாகவும் தமிழ்நாடு அரசுக்கு நஷ்டத்தை உண்டாக்கக்கூடாது. இதை விசாரிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசே முன் வந்து இதை விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரணையோ அல்லது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் பேசிஸ்ல அப்பதான் நியாயமா இருக்கும். தமிழ்நாட்டோட மின்சாரத்துறை அமைச்சருக்கு சேர்த்து நம்ம குற்றம் சாட்டுகிறோம் போது அந்த மாதிரி வர ஒரு விசாரணை வேணும் நம்ம கேட்கிறோம். இதுவும் அதே சமயம் அந்த அதானி இந்தியா முழுக்க செய்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு ஜேபிசி வைக்கிறாங்க, பாராளுமன்ற குழு வருது, அதை முழுமையாக ஆதரிக்கிறோம், சப்போர்ட் பண்றோம், விசாரணை தேவைங்கிறத நம்ம சொல்றோம். ஒரு இது விஷயம் என்ன குணசேகரன் அரவிந்த் குணசேகரன் என்ன சொல்றாருன்னா, ஒரு கடிதம் எழுதுறதுங்கிறது அவர் வெள்ள நிவாரண பணிகளுக்கு போயிருந்தாலும் செய்ய முடியக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு, இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளக்கூடிய அதானி, ஏன்னா அதானியை சந்தித்தாரா இல்லையா அப்படிங்கிற இடத்துல இருந்து முதலமைச்சர் மீது இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய இடத்துல பிரதமரும் அவரும் பொது தளத்தில் வரும்போது ஒரு கடிதம், ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியாக இது வந்து முறையா, ஒரு அதானி மாதிரி தொழிலதிபரோடு இருக்கு அப்படின்னு கேட்கறதும் இருந்தா நியாயமா இந்த பக்கம் வந்துரும் இல்லையா? இதே ஸ்டாலின் அவர்கள் அம்பானி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை வீட்டில் வந்து சந்தித்தார். அவரோட ஒரு குடும்பத்தோட வந்து குடும்பமா சந்திச்சாங்க. அதே நாங்கள் எந்த விமர்சனம் செய்யவில்லை. அதானி உங்க தெரு வரைக்கும் வந்தாரே, போலீஸ்காரங்க மிச்ச பேர் போலீஸ் மீடியாக்காரங்க தடுத்துட்டாங்களே, அதானி யாரை வந்து சந்தித்தார் நாங்க கேட்கிறோம். அது ரகசியமாக நடந்தது. அது வந்து டிபிஐஆர் வந்து அதை பத்தி தகவலே வெளியிடல. மக்கள் தொடர்பு துறை வந்து அம்பானி வந்தாரு, அம்பானி பார்த்தாருன்னு சொன்னவங்க அதானி வந்தாரா பார்த்தாரா இல்லைன்னு சொல்ல இன்னைக்கு அவர் மறுக்கிறாரு, உறுதியாக சட்டமன்றத்தில் மறுத்திருக்கிறார். தன்னுடைய தெரு வரைக்கும் வந்தவர் யாரை பார்த்தாருன்னு இன்னைக்குமே மிச்சம் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க தம்பி? பத்திரிகை செய்தி வச்சு தான். பத்திரிகை செய்தி நாங்க சொல்லிட்டோம். அப்புறம் அதுக்கு மேல பத்திரிகையில 1000 வருது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் லிசன்சியான்னு ஒரு டிவி வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. யூடியூப் சேனல்லயோ 10 பேர் இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ அந்த விஷயம், வாட்ஸ்அப்ல வந்த விஷயம் கிடையாது. ஆத்தென்டிகேட்டரா 100 ஆண்டுகளுக்கு மேல இயங்கக்கூடிய பத்திரிகைகள் வந்த செய்தி அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கலாம் மறுக்கல. இப்போ இதுல கேள்வி என்னன்னா, அவர் அரவிந்த் அவர்கள் சொல்லும்போது சொன்னாரு ஜேபி நடாக்கு கடிதம் எழுதல, அறிக்கை அப்படிங்கறதே முதல் கட்டமா தமிழ்நாடு அரசை நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். நேரடியாக தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ராஜ்யசபா எம்பியா நாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டோட சார்பா நாங்க நிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களோட பணம் 1.5 லட்சம் கோடி 1,62,200 கோடி ரூபாய் ஆல்ரெடி நஷ்டத்துல கடன்ல போயிட்டு இருக்கு. மேல மேல மின்சார வாரியம் நஷ்டத்துல போகுதே. இந்த ஊழல்கள் தான் தமிழ்நாட்டு மக்களோட நஷ்டத்துக்கு காரணம். இல்ல ஊழல் நாங்க சொல்லல, ஊழல் இருக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். அது விசாரிங்க தான் சொல்றேன் தவிர நீங்க அவருக்கு கடிதம் இல்ல, இவருக்கு கடிதம் இல்ல, பார்லிமெண்ட்ல கேட்கலாம், அசெம்பிளி அறிக்கை வந்திருக்குல்ல, நீங்க உங்க மேல தப்பு இல்ல, விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ணணும். ஒரே ஒரு கூடுதலான கேள்வி என்ன வரும்னா, ராஜ்யசபா உறுப்பினராகவும் அவர் இருப்பதனால அவருடைய மக்கள் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலை எதிர்கொள்ளிக்க வேண்டும். அப்ப இந்த குற்றச்சாட்டு அடிக்கடி வருது. இது சம்பந்தமா என்ன பதில்னா, அதிமுகவிலயோ திமுகவிலயோ 10-15க்கு மேற்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா லோக்சபாக்கு போனாலும் அவங்களை தாண்டி கட்சி தலைவர், துணை முதல்வர், அந்த மாதிரி ஆட்கள் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ற டாப் 2-3 லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க போறாங்க. அன்புமணி அவர்கள் கட்சியோட தலைவர் அப்படிங்கறனால மருத்துவர் ஐயா வந்து வயது முதிர்ந்த காரணத்தினால் எல்லா இடத்துக்கும் அவங்களால போக முடியாதனால அன்புமணி அவர்கள் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டி இருக்குங்கிறதுனால தான் இந்த ரிஃப்ளெக்ட் ஆகும். ரொம்ப சுருக்கமா சார், செய்தி ஒண்ணே ஒண்ணு, மக்களுக்காக தானே கேள்வி கேட்க போறீங்க? பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு நீங்க பேசுனீங்கல்ல, இதுக்கு என்ன பதில்? அவர் ஒரு மருத்துவ முகாம் நடத்துறாரு. இதை விட அங்க போய் கேள்வி கழுத்துல கிடக்குது. மருத்துவ முகாமா? அந்த மருத்துவ என்னன்னா, மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் இந்த பையனுக்கு ஸ்டெத்தாஸ் வைங்க, அவங்கள்ட்ட வைக்கணும் நம்ம கேட்கறாங்க. வீடியோ ப்ரூஃப் சோஷியல் மீடியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு. அந்த பையனோட சந்தோஷத்துக்காக ஸ்டெத்தாஸ் வைக்கிறாரு.
வச்சிட்டு போன வார்டன் கூப்பிட்டு திரும்பவும் காதுல வச்சு அவனை முழுசா செக் பண்ணி இஸ் ஆல் ஃபைன் இது மொத்தமே வந்திருக்கு. இப்ப என்ன பண்றாங்க திமுக காரங்க இத கட் பண்ணி அந்த பையனோட ஆசைக்கு வைங்கன்னு அந்த பாட்டி சொன்னாங்கல்ல அத வச்சத வச்சு காதுல வைக்காம இவர் பாக்குறாரு. இது எப்படி அதிசயம்னு கதை சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமா சார். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்கள் எங்கள் மடியில் கணம் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல நாங்கள் யாரையும் சந்திக்கவும் இல்லை. நான் கேட்பது என்னவென்றால் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு குரல் கொடுத்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி பாமக சொல்லிடுச்சு. பாஜக தமிழ்நாடு பாஜக என்ன சொல்லுது சொல்லலீங்க. பாமக சொல்லிட்டாங்க. அறிக்கை சொல்லிருக்காங்க. அறிக்கை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க சார். நான் கேக்குறது என்னன்னா நாடாளுமன்றத்துல பிரைம் மினிஸ்டர் லெட்டர் எழுதுங்கங்கற. நீங்க அன்புமணி ராமதாஸ் வந்து 24 மணி நேரம் மக்களோட இருக்கார் சார். நான் மறுக்கல சார். ஜெனரல் செக்ரட்டரி யாராவது ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, யாராவது ஒரு ஆள் லெட்டர் எழுதுங்க. ஏன் நீங்க அதாவது பாஜகவை கேள்வி கேட்க மாட்டீங்க? உங்களை கேக்குறேன். பாஜக கேட்க மாட்டீங்க. லெட்டர் எழுதினாரா ஜெனரலுக்கு? நான் எழுதிருக்காரே. எங்க எழுதிருக்காரு? பாராளுமன்றத்துல எதுக்கு பாராளுமன்றத்துல எம்பிக்கள் கேள்வி கேட்டிட்டு இருக்காங்க. நீங்க அதே ஜேபி நட்டாவுக்கு இவர் லெட்டர் எழுதினாரா? யார் எழுதணும்? முதல்வர். யார்? எங்க எம்பிக்கள் அங்க இருக்கும்போது நாங்க எழுதணும். முதல்வரே எழுதணும். உங்க எம்பி இங்க இருக்காரு, நீங்க எழுதணும். எங்க எம்பி அங்க கேட்டிட்டு இருக்காங்க. ஓகே, இது என்ன கேள்வி? உங்க கேள்வி போல அறிவுபூர்வமா கேளுங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? எங்க எம்பி அங்க பேசுறாங்களா இல்லையா? நீங்க தான் சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு எம்பி தான் இருக்காங்க. 15 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் ஏற்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. அதானியோட பண்ண டீல்ஸ்னால நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். நீங்க வைப்பீங்க. உங்க குற்றச்சாட்டு ஒண்ணும் ப்ரூஃப் கிடையாது. பூரா உங்க பாட்டுக்கு ஃப்ராட்லண்ட் ஸ்டேட்மென்ட். ஜேபிசி வருதான பார்க்கலாம். அறப்போர் இயக்கம் மாதிரியான பொதுவான அமைப்புகள் சொன்னதா இந்த குற்றச்சாட்டு. நன்றி பார்க்கலாம். அடுத்தது இதுல இந்திய அரசு என்ன முடிவெடுக்குது, ஜேபிசி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.